அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, புனிதமான ஒரு மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ரஜபுடைய மாதம். ரஜபினுடைய வார்த்தையிலே 3 எழுத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது. ரஜப் என்று சொன்னால் அதிலே உள்ள முதல் எழுத்து ரா. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்பதாக அர்த்தம். ஜீம் என்று சொன்னால் ஜூது, கொடை. எல்லா மக்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய தன்மைகளே அல்லாஹ் மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஜூது, கொடையாளி. பா என்று சொன்னால் பிர், பரிசுத்தமானவன். தன்னை நிரபராதியாக ஆக்கி கொள்ளக்கூடிய வல்லமை இந்த பாவுக்கு இருக்கிறது. ஆக மொத்தத்திலே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக, கொடையாளியாக, நிரபராதியாக, பரிசுத்தவானாக வாழ வேண்டும் என்ற புனிதமான அந்த அர்த்தத்தை கொண்டுள்ள மாதம் தான் இந்த மாதம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் பைஹைக்கிலே இடம்பெற்றிருக்கிறது. நாளை சுவர்க்கத்திலே ரஜப் என்ற ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறு பாலை விட மிக வெண்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், இந்த ரஜப மாதத்திலே யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு அது பயனளிக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ரஜப மாதம் துவங்கிவிட்டாலே நமக்கெல்லாம் நினைவு வரக்கூடிய ஒரு விஷயம் ரமதான். ரமதானினுடைய அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலே, ரமதானினுடைய அந்த புனிதத்துவத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஜபினுடைய துவக்கத்திலிருந்தே அற்புதமான ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தருவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்பதாக. இந்த ரஜப மாதத்திலேயும் வரக்கூடிய இந்த ஷஅபான் மாதத்திலேயும் இறைவா எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை 2 மாதங்களிலேயும் கேட்டு அடுத்து வரக்கூடிய ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே அதிகப்படியான நன்மைகளை செய்வதற்கு, அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவாயாக என்ற ஒரு கருத்துள்ள துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமான முறையிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த இந்த ரஜப மாதத்தினுடைய எல்லா விதமான பரக்கத்தையும் பெற்று முழுமையாக நன்மைகள் செய்யக்கூடிய சாலிஹீன்களினுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம்மை இடம்பெற செய்வானாக. அருமையானவர்களே, மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த உடலுக்கு அவசிய தேவை, இந்த உடலை பாதுகாப்பதற்கு அவசிய தேவை உணவு. அந்த உணவு என்பது சாப்பாட்டின் மூலமாக, சத்தான ஆகாரங்களின் மூலமாக இந்த உடல் பாதுகாக்கப்படுகிறது. அதே நேரத்திலே இந்த உடல் நீடித்து நிலை பெற்று உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரூஹ் என்பது அவசியமாக இருக்கிறது. ரூஹ் என்று சொன்னால் நாம் ஹதீஸ்களிலே மார்க்க அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உயிர் என்று நமக்கு சொல்லி தருவார்கள். ரூஹ் என்றால் உயிர். எப்படி உடலுக்கு உடலினுடைய பாதுகாப்பிற்கு உணவு, ஆகாரம், அந்த உடலினுடைய தாக்கத்திற்கு, ஹெல்த்துக்கு உணவு எப்படி அவசியமோ, இந்த ரூஹ், உடலில் உள்ள ரூஹுக்கு, உயிருக்கு ஸிக்ர் என்ற உயர் ரகமான உணவு அவசியம் என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகிறது. இந்த உயிர் நிலை பெற்று இருக்க வேண்டுமானால், இந்த உயிர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் இந்த ரூஹுக்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவு தான் ஸிக்ர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். அற்புதமான ஒரு மார்க்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. புனிதமான இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே நிலை பெற்று இருக்க வேண்டுமானால் இந்த மார்க்கத்தை பற்றி உண்டான தகவல் அவசிய தேவைப்படுகிறது. அந்த தகவல் அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படியானால் அந்த தகவலை கொண்டு வரக்கூடியவர் யார்? அவர்கள்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அன்னவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ரூஹுல் அமீன். இந்த மார்க்கம் உயிர் பெற்று இருக்க வேண்டுமானால்
ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹ் வஹீயின் மூலமாக இந்த மார்க்கம் உயிர் பெற்றெழுகிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். இந்த மார்க்கத்தினுடைய உயிர் தான் ரூஹ் என்பார்கள். நமக்கு அருமையானவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹு தஆலா நம்முடைய தாயின் பெற்றோர்களினுடைய வயிற்றிலே பிறக்க செய்தான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா பிறக்கக்கூடிய அந்த தருணத்திலே தான், அந்த மாதத்திலே தான் நம்மை அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாகவே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய ரூஹுகளை எல்லாம் அல்லாஹ் படைத்து விட்டான். அதுதான் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்வார்கள். அங்கே மொத்த ரூஹுகளையும் அல்லாஹ் படைத்து விட்டு இந்த உலகத்திலே ஒவ்வொரு தாய்க்கும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய வரிசையிலே யாருக்கு எந்த குழந்தை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து அந்த ரூஹை ஊதக்கூடிய காலமே 120 நாட்கள். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே கர்ப்பமுற்ற துவக்கத்திலிருந்து 120வது நாள், கிட்டத்தட்ட 4 மாதங்களிலே தான் அந்த கருவுற்ற அந்த சதை துண்டிற்கு ரூஹ் ஊதப்படுகிறது. ஆகவேதான் ஒரு விஷயத்தை உணர்வூட்டுகிறேன். இன்றைக்கு தலாக்கான விவாகரத்தான ஒரு பெண் 4 மாதம் 10 நாட்கள் கண்டிப்பாக இத்தா இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லி தருகிறதே, அது மிகப்பெரிய மிக முக்கியமான காரணம் இதுதான். அந்த 4 மாதத்திலே தான் அல்லாஹு தஆலா வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார், ரூஹை ஊதுகிறார். மார்க்கம் சொல்லி தருகிறது 4 மாதத்திற்கு முன்னால் ஏதோ ஒரு கோளாறின் காரணமாக, குறைவின் காரணமாக தாயினுடைய வயிற்றிலே உள்ள குழந்தையினுடைய வளர்ச்சி குறைவாக இருந்தால் அதை அபார்ஷன் பண்ணிக்கலாம், மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அது ஒரு பெரிய குற்றமாக இல்லை. ஆனால் 4 மாதத்திற்கு பிறகு ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த கருவை அபார்ஷன் செய்து விட்டால், கரு கலைத்து விட்டால், அது மிகப்பெரிய ஒரு கொலை குற்றமாக கருதப்படும் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது. 4 மாதத்திலே தான் இந்த மனிதனுடைய ரூஹை ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றிலேயும் ஊதுவதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அருமையானவர்களே, நபினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் படைக்கப்பட்டு உடலாக இருக்கிறார்கள். மண்ணினால் படைக்கப்பட்டு உடலாக இருக்கிறார்கள். ரூஹ் காலின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதே போன்று காலின் மூலமாகத்தான் அந்த ரூஹை கைப்பற்றப்படுகிறது. காலின் மூலமாக, காலினுடைய விரல்களின் மூலமாக செலுத்தப்படக்கூடிய அந்த ரூஹ் மூக்கிற்கு சென்ற உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தும்மலிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய காரணம் அதுதான். ரூஹை அல்லாஹ் ஹயாத்தாக ஆக்கிவிட்டான். ஒரு தும்முகின்ற போது, ஒரு நொடி பொழுது நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டும் பிரிந்து மீண்டும் தும்மியதற்கு பிறகு அந்த ரூஹ் நம்முடைய உடலிலே வந்து ஒட்டுகின்ற போதுதான் ஆனந்தத்திலே, சந்தோஷத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்கிறோம். இது எத்தனை பேர்களுக்கு தெரியும்? தும்மியவராகவே ஜனாதாக ஆகிவிடலாம். ஆனால் அந்த ரூஹ் நம்முடைய உடலை விட்டு வெளியேறியதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ் மீண்டும் அந்த ரூஹை நமக்கு தருவதால் நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மகத்தான ஒரு ரூஹை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த ரூஹினுடைய ஆயுளை கூட நாம் நீட்ட வேண்டுமானால் அதற்கான உணவு இந்த ஸிக்ராக இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அவர்களுக்கான ஒரு சந்தேகம், சக்கராத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம், மனிதர்களினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக பல பேரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். மௌத்துடைய நிலை எப்படி இருக்கும் என்பதாக. கடைசியாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே மௌத்துடைய நேரத்திலே இருக்கின்ற போது அவருடைய மகனே அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறது உங்களுடைய இந்த சக்கராத் நிலை எப்படி இருக்கிறது? சொல்கிறார்கள், ஒரு காலத்திலே எனக்கு ஈமான் கிடைப்பதற்கு முன்னால்
நான் மௌத்தாகி இருந்தால் அல்லாஹ் என்னை காஃபிராக மரணிக்க செய்திருப்பார். அதன் பிறகு அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை, ஈமானை கொடுத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்திலே வாழ்ந்தேன். அந்த நேரத்தில் நான் மௌத்தாகி இருந்தாலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு தொழுகை நடத்தி துஆ செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் இந்த காலத்திலே அதிகமான பொறுப்புகளுக்கு சொந்தக்காரனாக நான் ஆகிவிட்டேன். இந்த பொறுப்புகளை எல்லாம் நான் எப்படி நிறைவேற்றினேன் என்ற ஒரு பயம், அல்லாஹ் நாளை என்னை பிடிப்பானே என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய மௌத்தினுடைய நிலையை என்னால் உறுதி சொல்ல முடியவில்லை என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன அந்த செய்தி ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மௌத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஊசியினுடைய ஓட்டையிலே மனிதனுடைய உடலை திணித்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று இருக்கும் என்று அந்த மௌத்தினுடைய கடினத்தை நமக்கு விலக்கி தருகிறார்கள். அருமையானவர்களே, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனை உடையவர்கள், இறைநேசர்களில் உள்ளவர்கள். அவர்களினுடைய மாணவர் தான் இப்னு கசீர். குர்ஆனினுடைய தஃப்சீர் விளக்க உரைகளை தந்தவர் அவர்கள். தன்னுடைய உஸ்தாத் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், எல்லா நேரத்திலேயும் இப்னு தைமியா அவர்கள் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே மூழ்கி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய திக்ர்களிலேயே மூழ்கி இருப்பார்கள். காலை நேரமாக இருந்தாலும் சரி, மாலை நேரமாக இருந்தாலும் சரி, அதிகமான அளவு கடந்து தன்னறியாமல் நேரத்தை கணக்கிடாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே மூழ்கி இருப்பார்கள். அவர்களிடத்திலே கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், அளவு கடந்து திக்ரிலே மூழ்கி இருக்கிறீர்களே என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், திக்ரு அதுதான் இந்த ரூஹுக்கான உணவு என்று சொன்னார்கள். இந்த திக்ரு தான் ரூஹுக்கான உணவு. நான் எத்துணை நாட்கள் வேண்டுமானாலும் இந்த திக்ரின் மூலமாக என்னால் உயிர் வாழ முடியும் என்று சவால் விட்டார்கள். இந்த திக்ரு தான் இந்த ரூஹை வாழ வைக்கிறது என்பதாகவும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் இந்த ரூஹுக்கான உணவு திக்ரு. அந்த திக்ரு அந்த உடலை பலப்படுத்துகிறது. எப்படி இந்த திக்ருக்கான உணவு திக்ரு கிடைத்து விட்டதோ அந்த உடலுக்கான தேவைகளும் நிறைவேறி வருகிறது. அதற்கு உடலுக்கான உணவு என்று தனியாக தேவையில்லை என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அந்த அளவிற்கு இந்த திக்ர் என்பது அவசிய தேவையாக இருக்கிறது. இந்த உடல் ஹயாத்தாக இருக்க வேண்டுமானால், இந்த உடலிலே இந்த ரூஹ நீடித்து நிலை பெற்று நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய திக்ர் அவசிய தேவையாக இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. இந்த உடலை சார்ந்த ரூஹ் உடையவன், அதாவது உயிரோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் சாலிகானவனாக இருந்து இறையச்சத்தோடு இருந்து அல்லாஹுவை பயந்து வாழ்கின்ற போது அவனுக்கான வழிகளை அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கிறான். ஒரு பக்கம் அவனுக்கு சிரமம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அல்லாஹ் பல வகைகளிலே லேசான வழியாக அவனுக்கு ஆக்கி கொடுக்கிறான். கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு கஷ்டமாக தெரிவதில்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் லேசாக ஆக்கி கொடுத்து விடுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மின் ஹைஸு லா யஹ்தஸிப், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவன் அறியாத புறத்திலிருந்து அவனுக்கு ரிஸ்குகள் வழங்கப்படுகிறது. வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்திருக்க மாட்டான். அறியாத புறங்களிலே அவனுக்கு ரிஸ்க் வந்து கிடைக்கிறது. அவனுக்கு தேவைப்படக்கூடிய தேவைகளை அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கிறான். வமன் யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் வேறு யாரும் தேவையில்லை, அல்லாஹ்வே போதுமானவன். எத்துணை பேர்கள் வந்து சாட்டை அடித்தாலும் சரி, எத்துணை பேர்கள் வந்து
இஸ்லாத்திற்கு கூறு போட்டாலும் சரி, மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தினாலும் சரி, இந்த ரூஹுக்கான திக்ர் நம்மோடு இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக இந்த ஈமான் நிலை பெற்று இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ பாலிகுல் அம்ரி, அவனுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் முழுமையாக லேசாக அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். உதாரணமாக யோசித்து பார்க்கிறோம். அலிஃப், அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனிலே உள்ள எழுத்திலே அலிஃப் என்று சொன்னால் 10 நன்மை கிடைக்கிறது, லாம் என்று சொன்னால் 10 நன்மை. இப்படி குர்ஆனை ஓத ஓத நன்மைகள் ஏராளம் நமக்கு கிடைக்கிறது. திக்ரினுடைய குர்ஆனும் திக்ர் தான், அல்லாஹ்வை நினைவுகூர்வதுதான், இந்த ரூஹுக்கான உணவு தான் இந்த குர்ஆனும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் ஒருவன் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே மீசானை நிறைத்து விடும் அந்த நன்மை. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்புள்ள அந்த வார்த்தை மீசானை நிறைத்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், ஓ சுப்ஹானல்லாஹி வல் ஹம்துலில்லாஹ் என்று 2 வார்த்தை சொல்லிவிட்டால் தம்லஆனி, 2 மீசான்களை, மீசான் என்று சொன்னால் தராஸ், அல்லாஹ் நாளை நன்மைகளை நிறுக்கக்கூடிய அந்த தராஸ், 2 தராசுகளை நிறைத்து விடும் என்றார்கள். அல்லது மா பைன ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி எந்த அளவுக்கு விசாலமாக விரிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த 2 வார்த்தைகளுக்கான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். திக்ருக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. நம்ம சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட விஷயம்தான், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் சுவர்க்கம் போவார்கள். எப்பொழுது? தக்ராத்துடைய நேரத்திலே, ரூஹ் பிரியக்கூடிய நேரத்திலே, காலம் காலமாக பாவத்தில் மூழ்கி கிடந்தாலும் அவனுடைய ஈமான் தெளிவு பற்றி ரூஹ் பிரியக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் அவனுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவனுக்கு ஈமான் மறைக்கப்பட்டு ஈமான் கிடைக்காமல் இருந்து அவன் தெளிவு பெறக்கூடிய ஈமான் கிடைத்த நேரத்திலே கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது. ஆனால் பிறந்ததிலிருந்து ஒருவன் மூமினாக வாழ்ந்து ஹிதாயத் பெற்ற நிலையிலே வாழ்ந்து அவன் மரணிக்கக்கூடிய நேரத்திலே கலிமா சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது. சுவர்க்கத்திற்கான பாதை அவனுக்கு அடைக்கப்பட்டு விடும். அந்த கலிமா நாவிலே வர வேண்டுமானால், அவனுடைய நாவிலே அந்த கலிமா வர வேண்டுமானால் அவன் எப்பொழுது விவரம் தெரிந்து இஸ்லாத்தை புரிந்து வாழ்கிறானோ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையிலேயே அந்த திக்ராக லா இலாஹ இல்லல்லாஹுவை தொடர்ந்து உச்சரிப்பானேயானால் அவனுடைய சக்கராத்துடைய நேரத்திலே கண்டிப்பாக கட்டாயமாக இந்த கலிமா அவனுடைய நாவிலே வரும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, ஷாஹ் அப்துர் ரஹீம் ராய்பூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய சிறு குறிப்பு, அதாவது அடிக்கடி நோன்பு வைப்பார்கள், தினமும் நோன்பு வைப்பார்கள். நோன்பு வைக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கான உணவு என்ன தெரியுமா? வெறும் முட்டையும் பாலும் தான். முட்டையும் பாலும் தான் அவர்களுக்கான உணவாக இருந்தது. தொடர் நோன்பு வைப்பார்கள். அவர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உடல் பலகீனமாக ஆகிவிடுமே, எப்படி நீங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறீர்கள்? இந்த முட்டையும் பாலும் மட்டும் போதுமா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், என்ன இந்த முட்டையும் பாலும் நான் எதற்கு சாப்பிடுகிறேன் தெரியுமா? எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், சஹர் சாப்பிடுவது என்பது சுன்னத் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த உணவை கூட நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் அந்த உணவை, சஹரினுடைய உணவை சுன்னத் என்று எனக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு சுன்னத் என்று சொல்லவில்லை என்று சொன்னால், நான் எத்துணை காலம் வேண்டுமானாலும் இந்த திக்ரின் மூலமாக தொடர்ந்து நோன்பு இருப்பேன், எந்த உணவு எனக்கு தேவையில்லை என்பதாக அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, தாருல் உலூம் தேவ்பந்து அந்த மதரசாவினுடைய நிறுவனர் காசிம் நானுதவி என்று சொல்லக்கூடிய அவர்கள், காசிம் நானுதவி அவர்கள் மிகப்பெரிய சிறந்த சீதேவி, ஆன்மீகத்திலேயும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலேயும் மிக தெளிவாக தேர்ச்சி பெற்றவர்கள், அதிகமான மாணவர்களை உருவாக்கியவர்கள். அவர்களுக்கும் ஆரிய சமாஜ்வாடி பண்டிதர் ஒருவர் தயானந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அவருக்கு மத்தியிலே அதிகமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும். எல்லா விவாதங்களிலேயுமே உஸ்தாத் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அல்லாஹ் மகத்தான வெற்றிகளை கொடுத்து விடுவான். பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. அப்ப அந்த பண்டிதர் தன்னுடைய பலகீனத்தை தெளிவுபடுத்துவதற்காக, தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக ஒரு போட்டி அறிவிப்பு செய்கிறார் உஸ்தாத் அவர்களிடத்திலே. என்ன போட்டி தெரியுமா? யார் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ, யார் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று நாம் அறிவிப்பு செய்வோம் என்பதாக ஒரு போட்டிக்கு அழைப்பு கொடுக்கிறார். உஸ்தாத் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சாப்பிட்டு போட்டியில் வெற்றி பெறுவது என்று சொன்னால் நீ யானையோடு போட்டி போடலாம், யானையோடு போட்டி போடலாம், அது போட்டி அல்ல. சாப்பிடாமல் எத்துணை மாதங்கள் ஹயாத்தாக வாழ்கிறோம் என்ற ஒரு போட்டி வைக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். 2 பேருக்கும் 2 அறைகள். அந்த அறைகளிலே ஒரு அறையிலே நீ உட்கார்ந்து கொள், இன்னொரு அறையிலே நான் உட்கார்ந்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எந்த உணவும் இல்லாமல் இருக்க வேண்டும். யார் உணவில்லாமல் எத்துணை நாட்கள் ஹயாத்தாக உயிரோடு வாழ்கிறார்களோ அவர்களினுடைய மார்க்கம் தான் சிறந்த ஹக்கான உண்மையான மார்க்கம் என்று நாம் அறிவிப்பு செய்வோம், வா என்று அழைப்பு கொடுத்தார்கள் உஸ்தாத் அவர்கள். ஆனால் அவன் பயந்து ஓடிவிட்டான். அவனுடைய பலகீனம் அது. ஆனால் இந்த ஈமானிலே உறுதி கொண்ட உஸ்தாத் அவர்களிடத்திலே மாணவர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? எப்படி உங்களால் சாத்தியமாகும்? எப்படி நீங்கள் சவால் விட்டீர்கள்? இத்துணை 6 மாதங்கள் உண்ணாமல் எப்படி உங்களால் உயிர் வாழ முடியும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ரூஹுக்கு இந்த உயிருக்கு தேவை திக்ர். இந்த திக்ர் இந்த ரூஹோடு இருக்கும் காலமெல்லாம் மௌத் வரவே செய்யாது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பை விசால், அதாவது சௌமு விசால், தொடர் நோன்பு இருப்பார்கள், எந்த உணவும் உண்ண மாட்டார்கள். அதை பார்த்து சஹாபாக்கள் வைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு மறைமுகமான ஆகாரத்தை எனக்கு தருகிறான், அந்த தாக்கத்தை அல்லாஹ் தருகிறான், எனக்கு மட்டும்தான் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் பிற்காலத்திலே சஹாபாக்களும் அப்படி சௌம விசாலிலே தொடர் நோன்பிலே இருந்திருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் தொடர் நோன்பிலே இருந்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், திக்ரினுடைய இன்பத்திலே மூழ்கிவிட்டால் அவர்களுக்கான உணவு கண்ணில் தெரியாது, உடலுக்கான தேவை அவர்களுக்கு இருக்காது, உடலுக்கான உணவு அவர்களுக்கு தேவை இருக்கிறது, ரூஹுக்கான உணவு திக்ர் கிடைத்து விட்டால் போதும் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு இந்த திக்ரிலே இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, தேவ்பந்து அஷ்ரஃப் மதனி அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நான் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மாஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா என்ற இந்த திக்ரை நான் ஓதி வருவேன். இந்த திக்ரை ஓதி வருகின்ற போது அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பு எனக்கு கிடைத்து விடுகிறது. அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி,
யாரினுடைய தொந்தரவும் எனக்கு இருக்காது. உலகம் சார்ந்த, மனிதர்கள் சார்ந்த, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் சார்ந்த யாரினுடைய தீங்கும் எந்த சிரமமும் எனக்கு ஏற்படாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற போது சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு தடவை வாத நோய் ஏற்பட்டு விட்டது, கைகால் முடக்கம் ஏற்பட்டு விட்டது. மாணவர்கள் எல்லாம் வந்து அதிர்ச்சியாகி நின்று விட்டார்கள். காரணம், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாய், அல்லாஹ்வுடைய பெயரோடு இந்த உலகத்தை சார்ந்த எந்த வஸ்துவின் மூலமாக எந்த இடைஞ்சலும் ஏற்படாது என்ற இந்த துஆவை நபிகள் பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நான் தினந்தோறும் ஓதி வருகிறேன். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு கிடைக்கிறது என்று சொன்ன உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு வாத நோய் ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். என்ன காரணம், என்ன காரணம் இப்படி வந்து விட்டது? அப்போ அவர்கள் சொன்னார்கள், அன்றைய தினத்திலே வாத நோய் ஏற்பட்ட அந்த தினத்திலே இந்த திக்ரை நான் ஓத மறந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் எனக்கு இப்படி ஆகிவிட்டது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாக்கு என்பது ஹக்கானது, சத்தியமானது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிகப்பெரிய கொடூரமான அரசன், அநியாயக்காரன். அந்த காலத்திலே தான் நிறைய சாலிஹீன்களை, நல்லவர்களை எல்லாம் கொலை செய்தான். நல்லவர்களை எல்லாம் கொலை செய்தான். பாவிகளை தன்னோடு கூட்டாளியாக ஆக்கி கொண்டான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, பெருமானாரினுடைய பாசத்திற்குரிய ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவனுடைய காலத்திலேயும் வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய எதிர்ப்பு பிரச்சாரம், அவனுக்கு எதிராக கடுமையான முறையில் எதிர்ப்பை காட்டினார்கள். எப்படியாவது அனஸை கொலை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு துணிச்சலோடு காவலர்களுக்கு அனஸை அழைத்து வர செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவனுடைய அவையிலே முன்னிலையிலே நிற்கிறார்கள். நிற்கின்ற போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அனஸை பார்க்கிறார். ரொம்ப கோபமாக பேசுகிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், நீ கடுமையான முறையிலே சாலிஹீன்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறாய், பாவிகளை எல்லாம் நீ கூட்டாளியாக ஆக்கி கொண்டிருக்கிறாய். இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை, நீ தவிர்ந்து என்று எச்சரிக்கை செய்கிறார்கள், வன்மையாக கண்டிக்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஆனாலும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் பக்கம் நெருங்கி வருகிறான். உன்னை கொலை செய்து விடுவேன், ஜாக்கிரதையாக பேசு என்று எச்சரிக்கை செய்கிறான். ஆனாலும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நெருங்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நீ சென்று விடு என்று சொல்லிவிடுகிறான். காவலாளிகள் கேட்கிறார்கள், என்ன காரணம்? கொலை செய்வதற்காகத்தானே உன்னுடைய முன்னிலையிலே கொண்டு நாங்கள் விட்டோம், பக்கத்தில் இருந்தும் கூட அவரை கொலை செய்யாமல் நீ விட்டுவிட்டாயே என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரிடத்திலே காவலாளிகள் கேட்டபோது சொன்னார்கள். அந்த நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமான திக்ரை எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த திக்ர் நான் ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் நான் ஓதி வருகிறேன். ஆகவே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று துணிச்சலாக அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு இடத்திலே பேசினார்கள். அவன் சொல்கின்றான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், நான் அவனை அனஸை நான் கொலை செய்வதற்காக முற்பட்ட போது அனஸினுடைய இரு புஜத்திலும் இரு சிங்கங்களை நான் பார்த்தேன். அந்த இரண்டு சிங்கங்களும் என்னை நெருங்குவதாக நான் பார்த்தேன். என்னை எங்கே கடித்து குதறிமோ என்ற ஒரு பயத்திலே தான் நான் அனஸை இங்கே இருந்து வேகமாக வெளியிலே அனுப்பிவிட்டேன் என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் சொன்னானாம். அருமையானவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இந்த திக்ரிலே இருக்கிறது. மார்க்க அறிஞர் பெருமக்கள் அதை அனுபவபூர்வமாக தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சாத்தியம் இருக்கிறது, நமக்கும் சாத்தியம் இருக்கிறது. நம்முடைய ஈமானிலே தெளிவு வேண்டும்,
அல்லாஹ்வுடைய பயம் வேண்டும். உள்ளமெல்லாம் அசிங்கத்தை வைத்துக் கொண்டு எத்துணை ஆயிரம் முறை இந்த திக்ரை ஓதினாலும் அது பலனளிக்காது. எத்துணை ஆயிரம் முறைகள் என்ன சொல்லிட்டீங்க, நான் திரும்ப திரும்ப இத ஓதுறேன், டெய்லி ஓதுறேன், எல்லா பிரச்சனையும் என்னை வந்தடைகிறது என்பது அது முக்கியமல்ல. உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை கசடுகளை எல்லாம் வெளியிலே போட்டுவிட்டு உள தூய்மையோடு இறையச்சத்தோடு இந்த ரூஹுக்கான உணவை பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை உள்ளச்சத்தோடு ஓதினால் எப்படிப்பட்ட சாட்டை அடிக்கிறவன் வந்து நம் முன்னால் நமக்கு நெருக்கடி கொடுத்தாலும் எவனாலும் ஒன்றும் அசைக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் 18ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி இந்த திக்ருக்காகவே நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகவே அந்த திக்ரினுடைய மகத்துவத்தை மக்கள் எல்லாம் விளங்க வேண்டும். அந்த திக்ர் என்றால் என்ன? தொழுகுவதா, குர்ஆன் ஓதுவதா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதா, அந்த வாழ்க்கைக்கான எல்லா தத்துவங்களையும் சொல்லித் தரக்கூடிய மகத்தான ஒரு மாநாடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முழுமையாக அந்த நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். எந்த வேலையானாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இந்த திக்ரை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது? அந்த திக்ரு தான் நமக்கு பாதுகாப்பு. மார்க்க அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், ஒரு காலத்திலே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய சிரமங்களும் கஷ்டங்களும் எதிர்ப்புகளும் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த திக்ரு அவர்களினுடைய ரூஹாக இருக்கும் காலமெல்லாம் இஸ்லாமியர்களை யாரும் ஒன்றும் அசைத்து விட முடியாது. மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் வாழும் காலமெல்லாம் இந்த திக்ரு அவரோட உடலோடு ரூஹோடு ஒன்றிணைந்து இருக்கும் என்பதாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திக்ரை முழுமையாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தக்கூடிய மகத்தான ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை நமக்கு அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மகத்தான வெற்றிகளை தந்து சொர்க்கத்திற்குரிய சாலிஹீன்களாக அல்லாஹ் நம் அத்தனை பேர்களையும் அங்கீகரித்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.